உங்களுக்கு 6 மாசத்துக்கு தேவையான விளைச்சல் பணம் இதுல இருக்கு. நாங்க ஒரு 3 மாசத்துக்கு 95 நாள் விவசாயத்துல லோல் பட்டாதான் எங்களுக்கு வந்து எதுலாம் கிடைக்கும். லாஸ் தான் சார் ஆகும். ஆமா, லாஸ் ஆகும். பூச்சி அடிச்சு போயிட்டாலும் உண்டு, மாடு மேய்ஞ்சிட்டு போயிட்டாலும். மாடு பிறந்துட்டா வந்து ஒண்ணு வந்து பணக்காரா பிறந்துடலாம். ஆனா அந்த நடுத்தரமான நாங்களாம் கஷ்டப்படுற பாரு, அதெல்லாம் பொறுக்கவே கூடாது. எவ்வளவு வெயில் காயுது ஒரு நாளைக்கு, எல்லாமே வாங்கிட்டோம். எவ்வளவு வெயில் காயுது. அந்த வெயில நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறது. கூலி வேலை செய்வோம், நகை எதுனா சின்னதா கம்பு அதெல்லாம் வைப்போம். அப்புறம் வந்து லோன் வாங்குவேன். எங்க பொண்ணு விவசாய அக்ரிகல்ச்சர் தான் படிக்க வைக்கிறோம். எங்களுக்கு அதான் தெரியும். காலேஜுக்கு இந்த வேலையும் பாத்துக்கிறாங்க, தனியா கூலி வேலைக்கும் போறாங்க. ஆமா, பொண்ணை வந்து அக்ரிகல்ச்சர் படிக்க வச்சு சொல்லிருக்கீங்க. ஆமா, பாருங்க. எங்க இருந்து வரீங்க? எங்களுக்கு நம்பவே முடியலையே, அதனால கேக்குறோம். எங்களுக்கு இப்போ ஒரு கடவுள் வந்து இறங்கின மாதிரி நாங்க ஏதோ நாங்க நினைச்சீங்கன்னு சட்டை போட்டு எடுத்துக்கிறோம். நாங்க மதியம் சாப்பிட கூட இல்ல. நீங்க கடன் எல்லாம் இனிமேல் வாங்காம உங்க 6 மாச விளைச்சலுக்கு தேவையான பணம் வச்சிருக்கேன். உங்க கடன் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க இனிமேல் ஃப்ரீயா நீங்க வந்து விவசாயம் பண்ணுங்க. சரியா? சரி சார். ஏன்னா உங்களால தான் நாங்க அரிசி சாப்பிட்டு இருக்கோம். விவசாயிகள் இல்லனா நமக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடே கிடையாது. உண்மையிலேயே இந்த பூமியில கடவுளாக இருக்கக்கூடியவங்க விவசாயிகள் தான். ஏன்னா அவங்க தான் உணவையே உருவாக்குறாங்க. ஆனா அப்படிப்பட்ட விவசாயிகள் நிறைய பேர் கடன்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இங்க விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இந்த தம்பதியும் கடன்ல இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இவரு 6 மாச விளைச்சல்ல என்ன தொகை கிடைக்குமோ அந்த தொகையை போய் கொடுத்து நீங்க நீ கஷ்டப்படாதீங்க, நிம்மதியா வேலை செய்யுங்க அப்படின்ற ஒரு தன்னுடைய சப்போர்ட்டையும் கொடுத்திருந்திருக்காரு. முயற்சி பயணம் அப்படின்ற பக்கத்துல இருந்து இப்படி ஒரு அழகான நெகிழ்ச்சியான வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. நம்மள நிறைய பேருடைய குடும்பத்தார் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஒரு பக்கம் கடன், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மழை இல்ல, தண்ணி இல்ல அப்படின்னு பல பிரச்சனைகள், பல இன்னல்களை கடந்து இந்த உணவை அவங்க உருவாக்கி நம்ம சாப்பிடுறதுக்காக கொடுக்கறாங்க. இவ்வளவு கஷ்டங்களையும் துயரங்களையும் தாண்டி இவங்க இதை உருவாக்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கணும்ல. ஆனா நிறைய பேருக்கு அவங்க எதிர்பார்த்த அந்த தொகை கிடைக்கிறதே கிடையாது. இதனால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வராங்க. அப்படிதான் இங்க கஷ்டப்பட்டுட்டு வரக்கூடிய இவங்களுக்கு இவர் உதவி செஞ்சிருக்காரு. இவங்களுடைய மகளையுமே விவசாயம் தான் படிக்க வைக்கிறாங்களாம். அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு வராங்க அப்படின்னு பெருமிதத்தோட இவங்க சொல்றாங்க. இப்படி தேடி போய் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு இந்த நபர் உதவி செஞ்சிருக்காரு. இவருடைய இந்த செயல் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.